பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தை மூலமாக பேச ஆவியானவர் செய்கிற கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுக்காக தான் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று. ஆமென். யாரை பார்த்து இந்த வார்த்தை பயப்படாதே என்று கர்த்தர் சொல்றாரு? மனம் பதறுகிறவர்களை பார்த்து, வேதனையோடு இருக்கிறவர்களை பார்த்து, கலங்கி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீர்கள் என்று. ஆமென். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட வருவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்களை தான் தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீதி சரிக்கட்ட இயேசு வருவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க பல இழப்புகள், பல பிரச்சனைகள், பல பாடுகள் வந்தால் நம்முடைய மனம் பதறி போய் விடுகிறது. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவின் மீது உங்கள் விசுவாசம் ஜீவிய வார்த்தையை வர்த்திக்கும்படி நாம் இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கும்போது தேவன் மீது வைக்கும் விசுவாசத்திற்கு, எல்லாம் இழந்த பிறகும் தேவன் மீது வைக்கும் விசுவாசத்திற்கு வித்தியாசங்கள் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தில் இழந்து மனம் பதறி போய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? நீங்கள் கவலைப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள். உங்க வாழ்க்கையில இயேசு செழிப்பாக்குவார். அவர் மீது உங்க முழு நம்பிக்கையும் அவர் மேல் வைங்க. அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். ஆமென். ஒருவேளை மனம் பதறி போய் எதற்கு இந்த வாழ்க்கை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு சகோதரியே சகோதரனே, உங்க மனம் பதறுகிற இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் நீதியின் தேவன். அவர் நீதியை சரிக்கட்ட வருவார். உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகளை, கண்ணீரை துடைக்க இயேசு வருவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று என் அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாளிலே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்களோ, ஒருவேளை நீங்கள் பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, நான் நீதியை சரிக்கட்ட நான் வருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக, உங்கள் குடும்பத்தை நடத்துவாராக, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.